இது மகிமை நேரம். கர்த்தர் நல்லவர். அருமையான மகிமை டிவி நேயர்களே, கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே 1000 வருட அரசாட்சி என்றால் என்ன? ஆம், நேற்று தினம் சிந்தித்தோம். ஆண்டவர் இந்த பூமியில் எப்படி இறங்குவார், யாரெல்லாம் அவரை பார்ப்போம் என்று. ஆண்டவர் இந்த பூமியில் இறங்கிய பின்பு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20:4 இவ்வாறு சொல்லுகிறது. 1000 வருஷம் கிறிஸ்துவோடு கூட அரசாண்டார்கள். வெளிப்படுத்தல் 20:6 இவ்வாறு சொல்லுகிறது. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார், இந்த தாவீது என்ற சந்ததியிலிருந்து மேசியா உதிப்பார், இவர் எருசலேமை நகரமாக கொண்டு ஆட்சி செய்வார், அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த முதல் வருகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வருகையில நம்ம பார்க்கிறோம், அவர் பிறப்பில் அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவர் ஊழியம் செய்யும்படி அநேக ஆத்துமக்களை மீட்கும்படியாக அவர் வந்தார். ஆனால் 2ஆம் வருகையிலோ அவர் ராஜாவாக வரப்போகிறார். ஆம், அவர் நம்மை ஆட்சி செய்யும் ராஜாவாக வரப்போகிறார். எரேமியா 23:56 இவர் சொல்லுகிறது, அந்த நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அவர் நமக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாக ராஜாவாக ஆட்சி செய்வார். சகரியா 14:9 இவ்வாறு பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாய் இருக்கும். ஆம், இந்த பூமி எங்கும் ஒரே அரசாட்சி நடக்கும். அந்த பூமி அனைத்திற்கும் அவரே ராஜாவாக கர்த்தாவாக இருப்பார். வேறு வெளிப்படுத்தல பார்க்கிறோம், அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நீ பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:12 வரை சொல்லுகிறது, நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆம், அவர் ஆளுகையில நமக்கு பங்கு கொடுக்கிறார். எப்படியா? நாம் அவரோடு பாடுகளை சகித்தோமானால். இன்று நமக்கு பாடுகளா, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளா, கிறிஸ்துவின் நிமித்தம் போராட்டமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு நீ பாடை சகித்தா என்றால் என்னோடு நீ ஆளுகையும் செய்வாய். அந்த 1000 வருட அரசாட்சியின் காலம் என்ன என்று பார்ப்போமானால் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஒரு தூதன் அவன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அந்த தூதன் என்ன செய்தாராம், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. ஆம், ஆண்டவர் அரசாட்சி செய்யும் போது யார் காவலில் வைக்கப்படுகிறார்? சாத்தான் 1000 வருஷம் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று வெளிப்படுத்தல் 20:1-2 வசனங்களிலே பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அரசாட்சி செய்யும் போது சாத்தான் பாதாளத்திலே காவல் வைக்கப்படுகிறான், தள்ளி முத்திரையிடப்படுகிறான். இந்த ஆதாம் காலத்திலே இந்த சாத்தான் மூலமாக வந்த பாவம் இன்று அந்த சாத்தான் கட்டி வைக்கப்படுவதனாலே அந்த ஆதாம் பாவம் செய்யாத காலத்திலே வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த காலம் வருகிறது. பூமி எவ்வளவு மகிமையாய் விளங்கினதோ அதே போன்ற நிலையில்தான் அன்று அந்த 1000 வருஷ காலங்களிலே காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் சாத்தான் கட்டப்பட்டு பாதாளத்தில் கிடப்பான். அந்த 1000 வருஷ அரசாட்சியில யாரெல்லாம் குடிமக்களா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், ஒருவேளை அவருடைய வருகையில முதல் வருகையில நம்ம போகலைன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் அந்த கிறிஸ்து காலத்துல காணப்பட்ட ஜனங்கள் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் பாருங்க, இரத்த சாட்சியாக மறிச்சவங்க, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். இன்னும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவர்கள்
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று வெளிப்படுத்தல் 20:4 பார்க்கிறோம். ஏற்கனவே பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டவங்க பரிசுத்தவான்கள் அவரோடு கூட வராங்க. இங்கு ஆண்டவருக்காக போராடினவர்கள், ஆண்டவருக்காக நிலைத்து நின்றவர்கள், அந்தி கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள், அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவனுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவருக்காக நிலைத்திருந்தவர்கள் இந்த பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவருடைய அரசாட்சியில பங்கு பெறுவர். இயேசு கிறிஸ்து வரும்போது அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு இயேசுவின் சேனைக்கு எதிராய் போரிட்ட கொல்லப்பட்ட மக்கள் தவிர மற்ற அனைவரும், இயேசுவின் சேனைக்கு எதிராய் போரிட்ட அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்ட ஜனங்கள் தவிர மற்ற அனைவரும் இந்த 1000 வருட அரசாட்சியில ஆண்டவரோடு பங்கு கொள்கின்றனர். வஞ்சிக்கிற இங்க சாத்தான் இல்லை, இப்போ அவன் கட்டி காவலில் வைக்கப்படுகிறான். ஆகவே அந்த ஜனங்கள் யாவரும் பாவத்துக்கு விலகினவர்களாக, பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இந்த 1000 வருஷ அரசாட்சியில காணப்படுகிற அத்தனை குடிமக்களும் காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 1000 வருட அரசாட்சியின் மகிமை தான் என்ன பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 11ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்துல, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்குமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 1000 வருட அரசாட்சி செய்யும் போது இயற்கையே மாறி போயிருதுங்க. எல்லா விலங்குகளும் கூட அங்க ஒற்றுமையாயிருது. புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். சிங்கம் ஆட்டை போல வைக்கோல் தின்னுமா. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைஞ்சிருக்கும். இந்த ஆதமேவாள் காலத்துல இந்த சாத்தானால் வஞ்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ அப்படி இயற்கை மாறிவிடுகிறது. கிறிஸ்து சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லவர். அவரது காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு அடங்காது. பாருங்க, இயற்கை ஆச்சரிய பிரகாரமாக மாறிவிடுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சர்வ சிருஷ்டியும் அவருடைய வருகைக்காக ஏங்கி தவிக்கிறதாம். சர்வ சிருஷ்டியும்னா எல்லா தாவரங்களும் விலங்குகளும் அவருடைய வருகையில எப்படி காணப்படும்னு பாருங்க. தேவன் இந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்று அனுபவிக்க அவளோட காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கிறிஸ்துவோட கூட நம்ம ஆட்சி செய்ய காத்திருக்கிற அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போம். அந்த நாள் எவ்வளவு பாக்கியமான நாள் பாருங்க. எவ்வளவு கிருபையான, எவ்வளவு இரக்கமான ஆண்டவர் நமக்காக அவர் அரசாட்சி செய்யும்படியாக வருகிறார். அந்த மகிமையான நாளை நாம் ஆவலோடு காத்திருப்போம். அதற்கேற்றவாறு நாம் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எவ்வளவாய் எங்களுக்காக ஆண்டவரே நீங்க இரக்கம் பாராட்டியிருக்கீங்கப்பா. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே காலத்தையும் தருணங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கீங்கப்பா. இனியும் காலம் செல்லாது என்று சொல்லுகிறீங்கப்பா. நீ ஆயத்தப்படு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்காக ஆயத்தப்படவும், பிறரை ஆயத்தப்படுத்தவும், ஆண்டவரே உடைய வருகையின் ஆண்டவரை நாட்களை எதிர்கொண்டு காத்திருக்கும் புத்தியுள்ள கன்னிகைகளாக, ஆண்டவரே ஆயத்தமுள்ள மணவாட்டி சபையாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.